ஹாய்! செர்ரி சீசனுன்றதுனால இந்த டைம் செர்ரி பறிக்கிறது ஈவினிங் ரொட்டீனில் ஆட் ஆகிடுச்சு. அழகா போய் இன்னைக்கு செர்ரி பறிச்சுட்டு வந்தப்போ இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை ரொம்ப நாள் கழித்து நோட்டீஸ் பண்ணேன். இது அழகாக வளருது, பூ வைக்குது. ஆனால் இது வரைக்கும் அழகாக ஒரு காய் கொடுத்ததே கிடையாது. நானும் அது ரொம்ப அழகாக தண்ணி ஊற்றி வளர்க்குறேன். அது ஏன் காய் பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. செர்ரியெல்லாம் டார்க் ரெட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கு, இல்லைன்னா கொஞ்சம் புளிக்குது. வந்த பின்னாடி உடனே தம்பிக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு சப்பாத்தியை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்னன்னு தெரியல, டின்னர் சீக்கிரமாக ரெடி பண்ண செஞ்சேன். அதே மாதிரி சடன் சர்ப்ரைஸாக எங்கள் ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்கிட்டு வந்தார். அதோட தம்பி ஹோம்ஒர்க்கையும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் படிக்க வைக்கிறத ஒரு ஹேபிட் உண்டு. எப்பவுமே அடுத்த நாள் சமைக்கிறது ஞாபகம் இருக்கும், இது செய்யணுன்றதும் ஞாபகம் இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம கொட்டையை ஊற வைக்கிறதுன்றது மறந்தே போயிடுவோம். ஆனால் இன்றைக்கி நான் மறக்காமல் ஊற வச்சிட்டேன். காலையில் எழுந்தோடனே ஊற வச்சதை மறந்துட்டு வேறு ஒரு குழம்ப வச்சுட்டேங்க. இதில் என்ன ஒருனா, குழம்பு செஞ்சு முடித்த பின்னாடி ஞாபகம் வந்தது. வேறு வழி, அழகாக மிளகா கட்டி வச்சு நைட்டுக்கு டின்னரை செஞ்சேன். மறக்கக்கூடாதுன்னு நினச்சி காலையில் எழுந்து டோட்டலாக மறந்த கதைங்க.